தொம்ம கஸ்டமர் இல்ல நீ பாட்டு வெட்டி தள்ளி நிக்கிற. முதலாளி சம்பளம் வாங்குறல்ல அதுக்கான வேலையை செய்யணும்ல. அதுக்கு ஏன்டா ஐயனார் மாதிரி கத்திய காமிக்கிற? முதலாளி நான் ஐயனார் மாதிரியா இருக்கேன். ஐயனார் மாதிரி இல்லடா, அடிச்ச குண்டா மாதிரி இருக்கிறடா. முதலாளி வேலை செய்யணும் டென்ஷன் பண்ணாதீங்க. அப்படிக்கா போய் உட்காருங்க போங்க. நான் முதலாளியா இல்ல அவன் முதலாளியா தெரியல. இதெல்லாம் என் தலையெழுத்து. துட்டு வர இல்ல, கையில காசு இல்ல, கறி கறி கறின்றா. இவன் என்ன ரேட்டு சொல்லுவானோ போனாதான் தெரியும். போவோம். ஏம்பா கிலோ எவ்வளவு கறிய? வாங்க ஐயா, 180 ரூபா கிலோ. 180 ரூபாவா? துட்டு இல்லையே, சமாளிப்போம். சார் அங்கெல்லாம் 150 ரூபாய் சார், 30 ரூபாய் அதிகமா விற்கிறீங்க. அப்ப அது அங்கேயே வாங்கி வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்தீங்க? சார் ஒரு கஸ்டமர் அப்படி பேசுறீங்க, அப்புறம் எப்படி சார் கஸ்டமர் வருவாங்க? அதெல்லாம் வந்துதான் இருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் சொல்லு. ஒரு 1/4 கிலோ வேணும் சார், வெட்ட சொல்லு சார். இந்த 1/4 கிலோ இந்த ஆட்டம் ஆடுற நீ? சார் நாங்க இருக்குது 2 பேர் சார், 1 கிலோ 2 கிலோவா சாப்பிட முடியும். அது எத்தனை பேர் வேணாலும் சாப்பிடுங்க. 45 ரூபா துட்டா கொடு. இதா சார், இது ஒரு 30 ரூபாய்க்குது, ஒரு 1/4 கிலோ போடுங்க. என்னய்யா 1/4 கிலோக்கு வெறும் 30 ரூபா தர? இதுக்கே கம்மியாக்குதே. சார் நான் ரெகுலர் கஸ்டமர் சார், எனக்கு கொடுக்கலாம் சார், கொடு சார். ஓ வாங்கிட்டு போ. காலையிலே எனக்குன்னு வந்து இது பாரு கிராக்கி. என்ன கறி நல்லா இருக்குமா? இந்தா உன்னை கொஞ்சம் துண்ணு பாரு. துண்ணு பாக்குறதா? யோ பொந்த கோய் மூஞ்சியா, என்ன பச்சை கறி துண்ணு சொல்றா? யோ வரமிளகா முக்கா டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு கேட்டா துண்ணு பார்த்து தான் வாங்கிக்க சொல்லுவாங்க. என்னப்பா இவ்வளவு போக போறியா? சரி சரி கறி போடு. எவ்வளோக்குப்பா கறி போனா? 1/4 கிலோ. 1/4 கிலோவா? இந்தா பாக்கெட்ல வச்சு கிளம்பு. யோ என்னயா ரவுண்டு தெரியறது கொடுத்துட்டு போன்னு சொல்ற? வெட்டல எடை போடல எதுவுமே செய்யல, அது ரவுண்ட் எடுத்து கொடுத்து போன்ற. 1/4 கிலோ வாங்க மாட்டேன் இவ்வளவு பில்டப் போட்டு தெரிஞ்சுக்கிறல்ல. அதுவும் துட்டு தானப்பா, என்ன சும்மாவா தர? பார்த்தா ஓசில வாங்கிட்டு போற ஆள் மாதிரி தான் தெரியுது. இந்தா கொஞ்சம் ஈரல போடு. நீ கொடுக்குற காசுக்கு ஈரல் இருக்குடா. இந்தா ஏற்கனவே சாப்பிடு போ. ஏம்பா ஒரு 2 துண்டு கால் போடுப்பா. உன் காலை தான் துண்டு போட்டு கொடுக்கணும். போய் அப்படியா? ஏம்பா காலு கொப்பில் தானே எதுவும் போட போற, வேஸ்டா போத்த எனக்கு ஒண்ணு கொடுப்பா. யோ அது நாய்க்கு போறதுயா, காசு கொடுத்து தான் வாங்குவாங்க, சும்மா ஓசில கொடுக்குறது கிடையாது. நாய்க்கு போறதா? அப்போ எனக்கு ஒண்ணு போட்டா என்ன கிடக்குது? நாய்க்கு இது எனக்கு என்ன வித்தியாசம்? ஆமா ஆமா உன் மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்குது. இந்தா வாங்கின்னு போ. தலை ஒண்ணு போடுங்க. அப்படியே தலைமையிலேயே போட்டான்னா 4 கிலோக்கு ஒழுங்கா காசு கொடுக்கல, இங்க வந்து எழுதி ஓசில கேட்டுக்கிறியா? போய் அப்படிக்கா. ஐயோ இவ்வளவு சூடாக்குறான், கையில கத்தி வச்சுக்கிறான், வெட்டிட்டு போறான். வந்துட்டானுங்க 100 கிராம் 200 கிராம். ஒரு வேளைக்கு நம்மளுக்கே பத்தாதா? என்ன பண்றது? அண்ணாம தான் நிக்குத கோயிங்க. யோ உன்னதான் போக சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. என்ன திட்டு மூவி மூசி நின்னுங்கடா? இல்லப்பா அப்படியே தலையை சுத்துற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து எழுதி போறேன். நல்லா வந்துக்கிறேன் சாவுகிறாக்கி கலாங்காத்தால வியாபாரத்துக்கு. ஓ எப்பா தலையை சுத்துதே, ஒண்ணுமே புரியலையே. எப்பா காத்துக்கு துண்டு பறந்துக்கினே இருக்குதா? கால் கிலோ தர மாட்டேன்னு சொன்னீங்க, ஒரு கோயை தூக்கி வந்துட்டா. ஏஎல்பி சிக்கன் கடை, இந்த கடை தான் சொன்னாங்க. அண்ணா 25 கிலோ சிக்கன் வேணும். 25 கிலோவா? மேடம்க்கு சேர் போடு முதல்ல, பையா ஃபேன் போடு முதல்ல. மதுரை வாயில் ஏரிக்கிற ஐயப்பன் நகர் ஏஎல்பி கடையில நல்லா கவனிப்பாங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி இருக்குதுங்க. சரி நான் உட்கார்றேன். ஆமா மேடம், அப்படிதான் நாங்க கவனிப்போம் எப்பவுமே கஸ்டமர்ல. நீங்க போய் உட்காருங்க மேடம். கறி கடைலாம் சூப்பரா இருக்கு, நீட்னஸா தான் வச்சிருக்காங்க. பரவாயில்ல சுத்தமா தான் இருக்கு. ஆள் தான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கிறானே. மேடம் என்ன ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லப்பா. என்கிட்ட தான் கத்தி காமின கஸ்டமர்களை ஏன்டா கத்தி காமின? சிரிச்சு பேசுற கஸ்டமர்களை. மேடம் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிடுறீங்களா மேடம்? இவன் மூஞ்ச பார்க்கவே சகிக்கலையே, இவன் சிரிக்காமையே இருந்திருக்கலாமே. ஏய் மேடத்துக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடுறா ஃபர்ஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த கடையில பத்தியா கூல் ட்ரிங்க்ஸ் ஓபன் பண்ணியே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரானா யார் யாருக்கும் வாங்கி கொடுக்குறான் காஞ்சி போனோம். அப்பா இது டஸ்ட்பின் எங்க இருக்குதுங்க போடுறதுக்கு? நீங்க என்கிட்ட கொடுங்க மேடம், நான் எடுத்து போட்டுறேன். ஓகே ரொம்ப நன்றிங்க, போயிட்டு வரேன். என்ன மேடம் போறேன்றீங்க? கறி வெட்டியாச்சு மேடம், வாங்கிட்டு போறேன். என்னது கறி வெட்டியாச்சா? நான் உங்களை கறி வெட்ட சொல்லவே இல்லையே. நீதானம்மா 25 கிலோ கறி கேட்ட. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட நான் கறி வெட்ட சொன்னேனா? 25 கிலோ கறி வேணும்னு தான் சொன்னேன். இன்னைக்கே வேணும்னு சொன்னா அடுத்த மாசம் என் பையனுக்கு பர்த்டே, அடுத்த மாசம் தான் வேணும். இப்ப கொட்டேஷன் வாங்குறதுக்காக வந்தேன், கொட்டேஷனா கொடுங்க. என்னம்மா சொல்ற?
முதலாளி எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டா வாங்கி குடுத்தியா? இப்ப 25 கிலோ கறி வேஸ்டா போச்சுல்ல. நீங்க கொட்டேஷன் தர மாதிரி இல்ல, நான் போய் பக்கத்து கடையில வாங்கிக்கிறேன். சூப்பரு. ஏக்கா அடுத்த வாரம் வாக்கா. அடுத்த வாரம் வந்து இன்னொரு 50 கிலோ வேஸ்ட் பண்றதுக்கு போய் பாடுற வேலையை. முதலாளியே அந்த 25 கிலோ கறி என்ன பண்றது? ஏத்துன்று போ. ஐயோ மாசம் மாசம் இது மாரி கஸ்டமர் வந்தா எப்படி இருக்கும்? ஏய் நையா அங்க பாரு அழகாசன் துணி போட்டியாதே மச்சி எடுத்துட்டு வரலாம். போய் பார்க்கலாம் வா. அழகாசா துண்டு போட்டு என்னமா எடுத்து போற? போய் அது ஏன் துண்டு போட்டு எடுத்துன்னு வர? எலெக்ஷன் ஜெயிச்சிச்சு, அதனால துண்டு போட்டு மாசி எடுத்துன்னு வரேன். நான் எங்கள்கிட்ட கிண்டல் பண்ணிட்டியா? நாங்க எவ்வளவு பேரை கிண்டல் பண்ணி ஓட வச்சுக்கிறோம் தெரியுமா உனக்கு? ஏய் நீ தான் கிண்டல் பண்ணி ஊரை பூரா உத வாங்கி வச்சிருக்க, நீ அடுத்தவங்களை ஓட விட்டுக்கிறியா? ஏய் என்னடா மடைக்கு என்னடா பேசிக்கிறீங்க? பை விடுறா. அழகாசா போய் எவ்வளவுக்கு வாங்கினு வந்தா? 500 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தேன். என்ன உங்களுக்கு ஓடுமா வேணாவா? மடைக்குன்னு என்ன சும்மா பேச்சர் பண்ணாதீங்க. ஆனா நம்மளும் 1 கிலோ கறி எடுக்கலாம் தான் போயின்னுக்குறோம். இந்த கோயை வாங்கிக்கணும்னா அது நீ சொல்றதுன்னு சரிதான். சரி அழகாச்சா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், கோழி ஒரு 300 ரூபாய்க்கு கொடு. போட அழகாச்சா என்ன புசுக்குன்னு போற? நீ 300 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி உங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு போவா? டேய் ஒரே வேலை சொல்றேன், 400 ரூபாய் கொடு வாங்கிக்கோங்க. சும்மா மடிக்கு கோலம் பண்ணி நான் போயிடுவேன். இந்தா 500 ரூபாய் தரேன், 300 ரூபாய் எடுத்துன்னு 200 ரூபாய் தான். சரி 500 ரூபாய் வந்துச்சியா? நான் சில்லறை மாட்டின்னு வரேன், நீங்க போயின்னு இருங்க. சரி. ஏய் நீ மட்டும் 500 எடுத்து நீட்டியா திருப்பி குடுப்பானா? அதான் கோழி நம்ம கிட்ட இருக்குதுல்ல, அவன் மீதி செலவை குத்து தானே ஆகணும். ஏய் கோழியே 300 ரூபா தாண்டா வரும். ஏன்டா நீ வேற பைத்தியக்கார, உன்னை திட்டவே முடியாதா? எங்களுக்கு வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்ததுக்கு ஏஎல்பி சிக்கன் கடைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க கண்டென்ட் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நானும் 10 வருஷமா பணமாட்டில் தான் நடிச்சிருந்தேன். அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சின்ன வருத்தம் ஆகி போச்சு. அதனால நான் நின்றுட்டு கம்பெனிக்கு போயிருந்தேன். காட்டுறம்பாக்கம் போய் செஞ்சா எல்லாமே வந்து ஐயோ முருகேசா நீ ஏன் அந்த வேலைக்கு வந்த, நீ நடிக்காதா அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் ஓனரும் பார்த்துட்டு நீ வேணா போய் நடி, என் புள்ள பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதோடு வந்துட்டேன். வர்ற வழியில் இவங்க தச்சையில் வந்து மாட்டினாங்க. என்னன்னு கேட்டால் நான் கம்பெனி தான் போகிறேன், எங்கேயும் போகலன்னு கேட்டேன். சொன்னேன் இல்லை நான் கொடுக்குறேன், நீ வாங்க நடிங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பொறுத்தா இவங்களோட வந்து நடிச்சுக்கிறேன். மன வருத்தம், அதனால் போகல. இதில் வேறு எந்த ஒரு ஃபால்ட்டு கிடையாது. இப்போ ஜனங்க என்ன நினைக்குது, பணம் அதிகமாக கொடுக்குறா இருக்குது, அதனால தான் முருகேசன் அங்கே போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களே என் மேலே கோச்சிக்காதீங்க. இனிமேல் இதில் தான் நடிக்க போகிறேன். அந்த சேனலில் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனல்லே ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நானும் செஞ்சுக்கிறேன். ஆனால் அழகேசன் அதில் முருகேசன், இவ்வளோ தான் வித்தியாசம். வேறு எந்த வித ஃபால்ட்டு கிடையாது. பன் டைம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.